ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த மெஜாரிட்டி எலிமெண்ட்டுக்கு ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மிஸ்ஸிங் ரேஞ்சஸ்னு சொல்லி. அது ஈவன் ஐ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ், அது ப்ரீமியம் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆக்சஸ் இருக்கும் போல இருக்கு. ஓகே, ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த மெஜாரிட்டி எலிமெண்ட் 169. So given an array nums of size n, return the majority element. The majority element is the element that appears more than n by 2 times. You may assume that the majority element always exists in the array. So in your example இருக்கு. So in the array 3 to 3, இதில் obviously the majority element is 3 இல்லையா? So n by 2 இங்கே வந்து is 1.5. So but 3 appears two times இல்லையா? So 2 is greater than 1.5. அதனால this is definitely the majority element. அப்புறம் இந்த அரேல like 2 appears 4 times. So that's the majority element. Yeah, so இங்க மொத்தமா 7 elements இருக்கு. So 4 is greater than 3.5. அதனால 2 return பண்ணிடணும். So இதுக்கு follow up question ஒன்று இருக்கு. Could you solve the problem in linear time and O of one space? சரி, மொதல் வந்து நம்ம even if it is the brute force approach, எப்படியாவது சால்வ் பண்ண பார்ப்போம். ஓகே, ஸோ ஸோ இப்போ இந்த அரே இருக்கு. இது வந்து எப்படி மெஜாரிட்டி எலிமெண்ட் கண்டுபிடிக்கலாம்? யாராவது கேன் யூ கைஸ் திங்க் ஆஃப் சம் அல்காரிதம்? எஸ் சார். யா, கோ ஹெட் ஆன்டோ. சார் ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்ஸ்ல இருக்கிற டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும் சார். டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணா அதை வந்து செட்டா மாத்திடணும் சார் ஃபர்ஸ்ட். ஓகே, சரி. இப்போ இதை செட்டா கன்வெர்ட் பண்ணா வெறுமனே 2 and 1 வரும் இல்லையா? ஸோ ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து அந்த இருக்க ஒரிஜினல் நம்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேலையும் ஐட்ரேட் பண்ணி கவுண்ட் வச்சு இது பண்ணணும் சார். ஓகே, ஸோ கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டா தென் ஆப்வியஸ்லி we can find out like இப்போ அந்த இதோட லென்த் வந்து 7. ஸோ எந்த நம்பரோட கவுண்ட் இஸ் கிரேட்டர் தென் அந்த 3.5 அப்படின்னு பார்த்தா we can return the answer இல்லையா? சரி, ஸோ கவுண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தான்ல ஆக்சுவலாக there is a built-in class. ஸோ அதை யூஸ் பண்றது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ there is a collections அப்படிங்கிற மாடியூல்ல கவுண்டர்னு நினைக்கிறேன் அந்த கிளாஸோட பேரு கவுண்டர். யா, ஸோ இப்போ இது பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். யா, ஓகே, இது கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த கவுண்டருங்கிற கிளாஸ் வந்து எசென்ஷியலி என்ன பண்ணணும்னா அந்த அரேல லைக் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் எத்தனை வாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி இல் கிரியேட் அ டிக்ஷனரி. ஸோ இந்த கவுண்டர் கவுண்ட்ஸுங்கிற டிக்ஷனரி இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து 3 வந்து இட்ஸ் ப்ரெசென்ட் 2 times, 2 இஸ் ப்ரெசென்ட் 1 time. ஸோ அதுதான் இதில் இந்த கீ வேல்யூ பேரை கன்வெர்ட் பண்ணிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த கவுண்ட் பண்ணுறதுக்கு நாமளே கோட் எழுதலாம், பட் இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் பைத்தான், அதனால அதை யூஸ் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நவ் இப்போ இதுல ஃபார் இந்த கவுண்ட்ஸ் டாட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணா இட் ரிட்டர்ன் லைக் இந்த நம்பர் அதோட கவுண்ட் ஒவ்வொன்றா ஒரு ஃபார் லூப்ல we can iterate through that. ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் அது கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துருவோம். ஓகே, யா, ஸோ இது நம்பர் அதோட கரஸ்பாண்டிங் கவுண்ட் ரெண்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ யா, ஸோ இப்போ any point if count is
greater than the நான் இங்க n equal to length of nums ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஆக்சுவலா யா அட் எனி இப்போ நமக்கு வேண்டியது ஆக்சுவலா இங்கேயே நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ n/2 அந்த லென்த் நம்ம யா length/2 அப்படிங்கிறது ஒரு n வேரியபிளை போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இஃப் கவுண்ட் இஸ் கிரேட்டர் than n ரிட்டர்ன் அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. பிகாஸ் தேர் சேயிங் இங்கே வந்து என்ன யூ மே அசியூம் தட் மெஜாரிட்டி எலிமெண்ட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால தேர் ஹேஸ் டு பி அட்லீஸ்ட் ஒன் கவுண்ட் விச் இஸ் கிரேட்டர் தென் திஸ் n இல்லையா? ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ. ஓகே, இது இந்த அல்காரிதம் இஸ் ஒர்க்கிங் ஃபார் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணணும். ஓகே, இதுக்கு ஒர்க் பண்ணுது ஆக்சுவலா, ரைட்? ஸோ நம்ம எசென்ஷியலி இங்கே என்ன பண்ணுறோம், லைக் மொதல் கெட்டிங் ஆல் த கவுண்ட்ஸ் ஆஃப் ஈச் நம்பர். இங்கே அதை வந்து இந்த ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த கவுண்டருங்கிற கிளாஸ் இஸ் எசென்ஷியலி டிக்ஷனரி விச் வில் பி இது வந்து ஒவ்வொரு அதில் இந்த அறையில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் எத்தனை வாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அதில் கீ வேல்யூ பேரை போட்டுரும் இல்லையா? அதுக்கப்புறம் then we get each of those using this items call. Then on the count at for any time on the count and is greater than this number length of nums by 2, we can return the corresponding number. Okay, right? That's the majority element. Okay, so இப்போ இதுக்கு good job Anto. So இது நல்ல algorithm. So what is the time complexity ன்னு பார்க்கலாமா இதுக்கு? Good. So இதுக்கு first லைனுக்கு Anto? Yes sir. Yeah, the first line time complexity என்னது? So the count ஒரு வேரியபிள் அந்த கவுண்டர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது வந்து ஒவ்வொரு அந்த நம்ஸ்ல இருக்க ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணி அதுக்கப்புறம் இட் வில் பி கிரியேட்டிங் த டிக்ஷனரி இல்லையா? ஸோ இட் ஹேஸ் டு எசென்ஷியலி லுக் அட் ஈச் எலிமெண்ட் இந்த அரே இல்லையா? ஸோ அதனால அரேயோட லென்த் என்ன இருந்ததுன்னா திஸ் வில் பி O of n. Yeah. அப்புறம் இது O of 1 சார். இது O of 1. இது சிம்பிளி ஒரு நம்பரை டிவைட் பண்றோம் அவ்வளவுதான். அப்புறம் இங்க O of n சார். O of n இது ஃபார் லூப்ங்கனால எப்பவுமே அந்த n times whatever is in the time complexity of the code inside. அப்புறம் இது O of 1 சார். இது O of 1. அப்புறம் இது ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா எசென்ஷியலி இந்த கோட் முடிஞ்சு போச்சு. அதனால லைக் இதுல ஒன்றும் காம்ப்ளிகேஷன் கிடையாது. சிம்பிளி ரிட்டர்னிங் ஒன் வேல்யூ ஹியர். அதனால and in any case every code that works correctly has to return the value. So அதனால அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. பட் இன் எனி கேஸ் அப்படியே போட்டாலும் இது O of 1 தான். ஸோ இது n times 1 வருது, which is just n. So overall இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் இந்த n plus 1 plus n. Yeah, so basically 2n plus 1. So அங்க 2ஐயும் n 1ஐயும் இக்னோர் பண்ணிட்டா இந்த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர்ஸ் இக்னோர் பண்ணிட்டு O of n. அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ வேற யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு? How about Atish? என்னப்பா ஸ்ருதி? Yeah, go ahead Vaitishwari. Actually ரொம்ப பிரேக்கப் ஆகுது Vaitishwari. I am not able to understand. ஏதோ இன்டர்நெட் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் on your side.
வேற யாராவது அபவுட் பவித்ரன்? ஆர் இஜாஸ் இல்லையா நீ கிளாஸ்ல? கிருத்திகா? யா பவித்ரன் சார் ஓகன் இது வந்து யா கரெக்ட் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து it has to create the counter variable. So it has to create a dictionary. So in the worst case, it like there may not be any duplicates in the array. Yeah, the worst case. So it has to create a dictionary of size n. So அதனால O of n வச்சுக்குவோம் இங்க. அப்புறம் இதுக்கு இந்த லைனுக்கு பவித்ரன் இந்த நெக்ஸ்ட் லைனுக்கு என்ன சொல்ல முடியுமா? சார் என்ன சார்? இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்டிஜர் அசைன் பண்றோம். லைக் ஒரு இன்டிஜரை ரெண்டாவது டிவைட் பண்ணி சிம்பிளி இன்டிஜர் அசைன் பண்றோம். ஸோ அது வந்து O of 1 தான். ஸோ இட்ஸ் நாட் சம்திங் தட் க்ரோஸ். லைக் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த அறையில் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ இது பில்ட் இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா? ஸோ அதனால இது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி. ஸோ அது O of 1. அப்புறம் இந்த லைனுக்கு இந்த ஃபார் லூப்புக்கு ஸோ இந்த ஃபார் லூப்ல லைக் 2 வேரியபிள் டிக்ளேர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால அது O of 2 இருக்கும், ரைட்? அண்ட் 2 டைம்ஸ் எனி ஸ்பேஸ் அலோகேட்டட் இன்சைட். இங்கே இன்சைட் எதுவுமே ஸ்பேஸ் அலோகேட் ஆகலை இல்லையா? ஸோ அதனால இட்ஸ் சிம்பிளி O of 2 தான். ஸோ ஓவரால் ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி வந்து அப்போ n+1+2. ஸோ n+3 அதில் அந்த 3 இக்னோர் பண்ணிடலாம் கான்ஸ்டன்ட்னால. ஸோ O of n ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த ஆல்கிரிதம் ஒர்க் பண்ணுது. ஆனால் தி ஒன்லி திங் இஸ் இது லீனியர் டைம் தான். ஸோ இந்த O of n அப்படின்னா லீனியர் டைம், ரைட்? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ரைட்? அந்த அன்னைக்கு இந்த அதை ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணா, ரைட்? ஸோ அதனால இது லீனியர் டைம். பட் இவங்க ஃபாலோ அப் என்ன கேட்டிருக்காங்கன்னா, could you solve the problem in linear time and O of 1 space? ஸோ அது நம்ம அச்சீவ் பண்ணல இங்கே இல்லையா? ஸோ இது O of n இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த இதோட பெட்டர் ஆல்கிரிதம் ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆல்கிரிதமுக்கு பேர் வந்து I think it's Boyer-Moore algorithm நினைக்கிறேன். யா, Boyer-Moore voting algorithm. Boyer-Moore அப்படின்னா லைக் ஐ திங்க் it'll be like two people, probably two computer scientists who are mathematicians, whoever came up with this algorithm. Okay, so it's named after them. Okay, so இப்போ இதுல ஐடியா என்னன்னா, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு initially we assign a variable called candidate, and the first variable வந்து சாரி ஃபர்ஸ்ட் நம்பரை கேண்டிடேட் வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் ஓட் அப்படின்னு. ஸோ இந்த 2 வந்து இந்த
அரேல அட்லீஸ்ட் ஒன் டைம் இருக்கு. அதனால இந்த ஓட்டை வந்து ஒன்னா செட் பண்ணி ஒன்னு அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இப்போ இங்க ஐ இன்னொன்று ஆக்சுவலி யா இப்போ ஐன்னு வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் இது வி கோ அடுத்த எலிமெண்ட்டுக்கு போகிறோம். இது 2. ஸோ இது கரண்ட் கேண்டிடேட் இஸ் ஆல்ரெடி 2, இதுவும் 2. அதனால we simply increment the vote to 2. அப்புறம் நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகிறோம். இது 1. ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கரண்ட் கேண்டிடேட். அப்படின்னா லைக் இந்த ஓட்டை நம்ம ஒன்று குறைச்சிடணும். இங்கே குறைச்சிட்டு தென் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுவும் 1. அகெயின் இது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கரண்ட் கேண்டிடேட். ஸோ அதனால இந்த ஓட்டை 0ன்னு மாற்றிடணும். ஸோ இந்த ஆல்கரிதம் படி எனி டைம் திஸ் ஓட் சேஞ்சஸ் டு 0, அப்போ கேண்டிடேட்டையும் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 1. ஸோ நவ் வி சேஞ்ச் த கேண்டிடேட் டு 1. நெக்ஸ்ட் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். இப்போ திஸ் வேல்யூ இஸ் இந்த வேல்யூ இந்த கேண்டிடேட்டை மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ நவ் வி increment the vote. So if the candidate matches the current value candidate equal இருந்ததுன்னா vote increment பண்ணணும், இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் vote 0 ஆயிடுச்சுன்னா கேண்டிடேட்டை சேஞ்ச் பண்ணிடணும். அதான் சிம்பிள் லாஜிக் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 2க்கு போகிறோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கரண்ட் கேண்டிடேட், அதனால vote டிக்ரிமெண்ட் பண்ணணும். இது 0 ஆயிடுச்சு. அப்போனா கேண்டிடேட் சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் மறுபடி இங்கே போகிறோம். நவ் இதுவும் 2 மேட்சஸ் த கரண்ட் கேண்டிடேட், அதனால ஓட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். பட் யா we have reached the end of the இட்ரேஷன் கடைசி வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல சிம்பிளி கேண்டிடேட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ that will always be the right answer இந்த அல்காரிதம் படி. ஓகே, ஸோ இது மற்றதுக்கும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ இந்த 3 to 3க்கும் ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ இனிஷியலாக candidate will be 3, vote will be 1. Yeah, so we start from this value. So இப்போ நெக்ஸ்ட் வேல்யூக்கு போகிறோம். இது 2, which is different from the candidate. அதனால vote decrease பண்ணிட்டு is 0 ஆயிடுச்சு vote. அதனால we change the candidate, we update the candidate to 2. Now next value போகிறோம். This value is 3. It's different from the candidate. Sorry, இங்க வந்து இங்க 2ன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். ரைட், ஸோ இந்த கரண்ட் கேண்டிடேட் வந்து 2 ஆயிடுது. ஸோ அதனால விச் இஸ் ப்ரெசென்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ், அதனால அந்த ஓட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும் 1ன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வி கோ டு 3. திஸ் கேண்டிடேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கரண்ட், திஸ் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கரண்ட் கேண்டிடேட். ஸோ அதனால இந்த ஓட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை செட் பண்ணிட்டு 3ன்னு செட் பண்ணிட்டு நான் இப்போ ஓட்டையும் அப்டேட் பண்ணிடணும். ரைட், ஸோ ஏன்னா 3 அட்லீஸ்ட் ஒன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் நவ் வி சிம்பிளி ரிட்டர்ன் த கரண்ட் கேண்டிடேட் விச் இஸ் 3, அண்ட் தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர் இல்லையா? ஸோ இப்போ இதை ஆர்டர் மாற்றி போட்டு பார்ப்போம் அப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இருந்து 2 இருந்து நெக்ஸ்ட் நம்பர் 3 இருந்தது தான். ஸோ வி ஸ்டார்ட் வித் கேண்டிடேட் being 2 and vote as 1. இதை நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்ணா இது 3 இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கேண்டிடேட், அதனால மொதல் ஓட்டை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஓட் 0 ஆயிடுச்சு, அப்படின்னா கேண்டிடேட் மாற்றி ஆகணும். ஸோ கேண்டிடேட் மாற்றினதுனால ஸோ இந்த ஓட்டை அது இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். அது இட்ஸ் ப்ரெசென்ட் அட்லீஸ்ட் 1 டைம் அப்படிங்கிறதுக்காக. ரைட், ஸோ தென் அகெயின் வி கோ டு நெக்ஸ்ட் வேல்யூ. இங்கே 3 மேட்சஸ் த கேண்டிடேட், அதனால ஓட் we increment, but anyway we have reached the end of the iteration. அதனால 3 is the right answer. சரி, இப்போ மறுபடியும் மாற்றி பார்ப்போம். லைக் வாட் இஃப் லாஸ்ட் வேல்யூ இஸ் 2, அப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணதான்னு பார்ப்போம்.
So initial candidate will be 3, vote will be 1. Next value போறோம். இங்க candidate matches the this value. அதனால vote becomes 2. Now again we increment. Now the candidate is different. அதனால voter we decrement. Vote 0 ஆகல. அதனால we don't need to change the candidate. We simply return this candidate. So 3 is the answer. So இந்த மாதிரி like எந்த ஆர்டர்ல வந்தாலும் it will always return the it will always find the majority element. Okay. இது இந்த algorithm ஒன்று இருக்கு. So இந்த algorithm code எழுதி பார்ப்போம். Like actually yeah, so we only have couple more minutes. அதனால code maybe நாளைக்கு எழுதிடலாம். Or actually ரொம்ப fast எழுத முடியுதுன்னு பார்க்குறேன். Candidate needs to be initially nums of 0. And then vote equal to 1. And then for num in nums starting from the first one, you know, 0th index இங்க எடுத்தாச்சு ஏற்கனவே. From first end check பண்ணனும். In the current num, if num is not equal to the candidate, then we decrement the vote. Yeah, so vote minus equal to 1. And then if vote equal to 0 ஆயிடுச்சுன்னா, then we set candidate equal to num. And then we also set vote equal to 1. Right? Initialize பண்ணிடுறோம் அந்த vote-க்கு, right? அதுக்கப்புறம் if the otherwise if the number matches the candidate, we simply increment the vote. Yeah. So இது முடிஞ்ச பிறகு end we simply return the candidate. அவ்வளவுதான் கோடு. ஒரு 6 or 7 லைன் தான், right? So இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது 2 எக்ஸாம்பிளும் கரெக்டாக ஒர்க் பண்ணுது. அண்ட் இப்போ இது சப்மிட்டும் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் லைக் இன்னொரு வாட்டி சப்மிட் பண்ணால் ஷுட் கம் it should like ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு தொடர்ந்து படிப்போம். ஓகே நாளைக்கு பார்ப்போம் எல்லாரும். பை.